அண்மைச் செய்தி. பிரதமர் மோடி தலைமையில் இன்று காலை நடைபெறுகிறது நிதி ஆயோக் நிர்வாகக் குழு கூட்டம். நிதி ஆயோக் கூட்டத்தை எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களில் பலர் புறக்கணித்துள்ளனர். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். உடல்நிலை சரியில்லை எனும் காரணத்தை கூறி நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறார் சித்தராமையா. பிரதமர் மோடி தலைமையில் இன்று காலை நடைபெறுகிறது நிதி ஆயோக் நிர்வாகக் குழு கூட்டம். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்கள். நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்று வருகின்றது. இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தான் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு தொடர்பான அந்த முடிவுகள் எட்டப்பட இருக்கின்றன. இந்த நிலையில் தான் இந்த நிதி ஆயோக் கூட்டத்திலே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளில் யாரெல்லாம் பங்கேற்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏனென்றால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதில் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா கூட்டணியில் வேறு எந்த கட்சிகள் எல்லாம் இதில் பங்கேற்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி புறக்கணித்திருக்கின்றார். திரிணாமுல் காங்கிரஸ் புறக்கணித்திருக்கின்றது. அதே போன்று கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையாவும் புறக்கணித்திருக்கின்றார். பிரதமர் தலைமையிலே இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் இரண்டு முக்கியமான தலைவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி, சித்தராமையா ஆகியோர் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள். அதே நேரம் உடல்நிலை சரியில்லை எனும் காரணம் தான் தற்பொழுது சித்தராமையா தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லை என்பதன் காரணமாகவே நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்திருப்பதாக கூறியிருக்கிறார். மம்தா பானர்ஜி தரப்பிலிருந்து திரிணாமுல் காங்கிரசின் சார்பாக இந்த கூட்டத்தை அவர்கள் புறக்கணித்திருப்பது, மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி ஏன் புறக்கணித்தார் என்பதற்கான அதிகாரப்பூர்வ விளக்கம் இன்னும் அவர்கள் தரப்பில் வழங்கப்படவில்லை. என்றாலும் இரண்டு முக்கியமான தலைவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள். நிதி ஆயோக் கூட்டத்தை பொறுத்தவரை அந்த கூட்டத்தின் மூலமாகத்தான் மாநிலங்களுக்கான வரி பகிர்வு தொடர்பான அந்த நடைமுறைகள் இறுதி செய்யப்படும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மத்திய அரசுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரி வருவாயிலிருந்து எவ்வளவு நிதியை வழங்க வேண்டும், நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகளை குறிப்பிட்டு மாநில அரசு சில கோரிக்கைகளை முன்வைப்பார்கள். உதாரணத்திற்கு தமிழக முதலமைச்சர் கல்வி நிதி தொடர்பான ஒரு சில கோரிக்கைகளை முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போன்று பேரிடர் கால நிதி தொடர்பான கோரிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர் முன்வைக்க இருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் வழக்கமாக தமிழகத்தினுடைய நிதியமைச்சரை அனுப்பி வைக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த முறை தானே நேராக இந்த கூட்டத்தில் சென்று பங்கேற்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இன்று மதிய உணவு இடைவேளை நேரத்திலே பிரதமரை தனியாக சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் தமிழக முதலமைச்சர் எதிர்நோக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. இருந்தாலும் தற்பொழுது வரை இந்த இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு தலைவர்கள், அதாவது கர்நாடகத்தினுடைய காங்கிரசின் முக்கிய தலைவரான கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் மேற்கு வங்கத்தினுடைய மம்தா பானர்ஜியும் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.